அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கூட நம்ம பாக்கியா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோபி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவுக்கும் மையோக்குள்ளேயும் ஒரு லிப்ஸ்டிக்கால் வந்த பிரச்சனையை நம்ம ஈஸ்வரி பாட்டி ஊதி ஊதி பெருசாக்க பார்த்தாங்க. ஆனால் யாரோட மனசை காயப்படாத விதமாக நம்ம பாக்கியா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இதனால் ஒரே சந்தோஷத்தில் இருக்கார் நம்ம கோபிநாத். குடும்பமே இப்படி ஒரு பக்கம் எல்லாத்தையும் நினச்சி சந்தோஷப்படுற அந்த சமயத்தில் அவங்க யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு கொரியர் ஒன்று வருது. போஸ்ட்மேன் கொண்டு அதை கொடுக்குறாங்க. இதை போய் நம்ம செலின் வாங்கிட்டு வராரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பாட்டி கேட்க, உடனே செலின் பாட்டி இது அம்மா ரெஸ்டாரண்ட் விஷயமா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களா டேடி மேலே, அதை பற்றி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செலின் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரி நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னடா இது, நம்ம எப்போவே பாக்கியாவை கேஸ் வாபஸ் வாங்க சொன்னோம், ஆனால் அவள் இன்னுமே கேஸ் வாபஸ் வாங்காமல் இருக்கல, என்ன அர்த்தம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி முழிக்கிறாங்க. அதோட நிற்காம, ஏ பாக்கியா என்னதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு, சரியா அதில் என்ன இருக்குது நீ படித்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் கிட்ட சொல்கிறாங்க. செலின் அதை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, பாட்டி நாளைக்கு அந்த கேஸ் இயரிங்ஸ் நடக்க போகுது, நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம செலின் சொல்கிறாங்க. உடனே நம்ம சரி, ஏ பாக்கியா இங்கே பாரு, எனக்கு என் பிள்ளை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஏற்கனவே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரான். இதுக்கிடையில் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தா அவனுக்கு தேவையில்லாத மன நிம்மதி தான் கெட்டு போகும். அப்போ அவன் உடம்பு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும், கோபிக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. ஆனால் அவங்க பையன் பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத ஒரு செகண்ட் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க பையன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஈஸ்வரியோட கண்ணுக்கு தெரியுது. அதனால பாக்கியா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. பணத்தை ரெடி பண்ண முடியாமல் யார் யார் கையில் காலில் விழுந்து அந்த பணத்தை ரெடி பண்ணி அந்த கஸ்டமருக்கெல்லாம் பே பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் முட்டாள்தனமாக அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் சொல்லி அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம இன்னொரு பக்கம் இனியா செல்லிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம்மா டேடி மேலே நீங்கள் கொடுத்த கேஸை கண்டிப்பாக வாபஸ் வாங்கி தான் ஆகணும், ஆனால் இப்போ வாபஸ் வாங்குற ஸ்டேஜில் இல்லை, கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீங்கள் கோர்ட்டில் அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்ருக்கிற நம்ம பாக்கியா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.